அவரு என்ன வாக்குறுதியில சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? என்ன அது வரும், வாக்குறுதி எல்லாம் கூட்டிப்பாங்கல்ல. சொல்லுங்க. ஆளுங்கட்சி இருக்கலாம், எதிர்கட்சிலாம், அதை பத்தி நாங்க பயப்பட மாட்டோம். தளபதி தான், தளபதி பிராண்டு தான். பாத்தீங்களா இங்க இது பாருங்க பிராண்டு, அங்க பாருங்க வண்டியில பாருங்க, வண்டியில தளபதி தான் பிராண்டு. அங்க பாருங்க காலண்டர் பாருங்க. அதனால டிஎம்கே அவங்க கூட்டணி அதெல்லாம் கூட்டணியே வைக்க தேவை, நம்மளாம் ஆட்டோமேட்டிக்கா ஜனம் சேர்த்து அவ்வளவு வேட்பாளர்கள் இருக்காங்க. அவ்வளவு வேட்பாளர் இருக்காங்க. இப்ப இவர் வந்து எப்படி சேர்ந்தாரு? அம்மா கட்சியில எத்தனை வருஷமா இருந்தாருப்பா, ஆளுனாரு. இவரு செங்கோட்டை எப்படி வந்து செஞ்சாரு? எல்லாம் வந்து நம்ம தானா சேர்ந்து கொடுத்தானே. இதெல்லாம் அவரு எவ்வளவு ஓட்டு இருக்குது சொல்லுங்க. ஈரோட்ல அவரு ஈரோட்ல எவ்வளவு வைக்கலாம்? அதுக்கு எவ்வளவு ஒரு மாநாடு வச்சாரு. எதனா ஒரு ஜன ப்ராப்ளம், ஒரு கீரல் வந்துச்சா? அந்த இதுல மட்டும் எப்படி பண்ணானுங்க? அது யாருக்கு நினைக்கிறீங்க? செங்க இவரு தான். யாரு அவரு? யார் பேருனா பேர் நல்ல பேர் வச்சவரு, ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்தாரு. ஜெயிலுக்கு கூட போயிட்டு பேரு நல்ல பேர் கலைஞர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி தான். ஆடுங்க அவுத்து விட்டு வேடி பாக்குற மாதிரி தான் கதை. அப்படியா? ஆமா. லேட்டா வந்தாலும் எப்படி வந்தாரு? லேட்டா வந்தாலும் எப்படி வந்து சொன்னாரு? அவ்வளவு பப்ளிக் போட்டு உள்ள போட்டு பெர்மிஷன் கொடுக்காத எல்லாம் சின்ன இடத்துல போட்டு இது பண்ண ஜன வேறாதான். ஒரு வீதி வச்சாங்க, மாநாடு மதுரையில வச்சாங்க. எவ்வளவு பேருக்கு ஜனம் வந்துச்சு, அதுல எல்லாம் மிஸ்ல ஆயிடுச்சா? அவ்வளவு இதுல மட்டும்